இப்போ முகத்தை மூடி என்ன பிரயோஜனம்? உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி போல் கடை உரிமையாளரை மிரட்டிய ஆடியோ. கேகே பிரியாணி கடைங்களா? ஆமாங்க. வணக்கம், நான் எப்போ பேசுறேங்க சார். வணக்கம் சார். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? சார் நல்லா இருக்கேன் சார். வியாபாரம் எப்படி போகுது? இப்போ எதிர்பார்த்தது இல்லை சார். இப்பதான் புதுசா திறந்துருக்கீங்க, அப்படி சொல்லுங்க. சரிங்க சார். எங்க இருக்கீங்க? வீட்டுல இருக்கீங்களா வெளியில இருக்கீங்களா? இங்க மதுரை வரைக்கும் வந்திருக்கேன் சார். அதை ரைடுக்காக வந்தான், அப்படியே ஒரு கடையா பாத்துக்கிட்டு இருக்கிறோம். சரிங்க சார். சரிங்க சார். அப்படியே நம்ம கடை வந்து ஒரு லேடி மட்டும் தான் இருந்தாங்க நம்ம கடை. ஆமா சார். ஆமா சார். அது அவங்க தான் கேட்டா சரி, அதுக்காக உங்கள்கிட்ட இன்ஃபர்மேஷன் பண்ணிடலாம். ஒரு 12 மணிக்கு மேல கொஞ்சம் சுத்தமா வச்சுக்கோங்க, நல்லா வச்சுக்கோங்க. சரிங்க சார். சரிங்க சார். ரன்னிங் டைம்ல புரியுதா இல்லைங்களா? கடைக்கிட்ட இருந்து பேசுறோம், அந்த ஏத்த மாதிரி ஆப்போசிட் அந்த பஞ்சாயத்து போர்டு ஆபீஸ் இருக்குல்ல. ஓ சரிங்க சார். சரிங்க சார். அங்க இருந்து பேசுறோம், வண்டியில அங்கதான் நிக்குது. நாங்க சஸ்பென்ஸ்ல தான் வந்திருக்கிறோம். சரிங்க சார். சரிங்க சார். வந்த பதத்தை கடை நீட்டா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்றும் கிடையாதுங்க. இந்த டிரைவர் இவருக்கு ஒரு 500 மட்டும் நமக்கு ஜிபே பண்ண முடியுமா? நாங்கள் சொல்லி கொடுக்க சொல்றீங்களா? சார் இப்ப நம்ம இதுல அவரு என்ன சொல்றது, இது கொஞ்சம் ஆளும் கிடையாது எதுவும் கிடையாது. நான் வந்து நேர்லயே பாத்துறேன். நம்ம சாரை வந்து எங்க பாக்கணும்னு சொல்லி நான் நேர்லயே வந்துடுறேன். இல்ல சார், இன்னைக்கு இப்ப புக்கில் அனுப்பிச்சு விடணும்ல? இல்ல சார். இல்ல சார், தப்பா எடுத்துக்காங்க. நான் உங்களுக்கு எங்கன்னு சொல்லுங்க, நான் ஆள் அனுப்பிச்சிடுறேன். உங்களுக்கு நீங்க எங்க இருக்கீங்க சொல்லுங்க, அனுப்பிச்சிடுறேன். இப்ப நம்ம கடைக்கு ஏத்த மாதிரி நிக்கிறேன். சரிங்க சார். அந்த ஒரு 10 நிமிஷம் உங்களுக்கு கூப்பிடுறேன் சார். ஓகே, தேங்க்யூ சார். திண்டுக்கல் மாவட்டத்துல கடந்த சில நாட்களாகவே வெளியூர் சுற்றுப்பயணிகள் அதிகமா வந்துட்டு இருக்க நிலையில கொடைக்கானல், பழனி உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய உணவகங்கள்ல உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அங்க சோதனை நடத்திட்டு வராங்க. இந்த நிலையில ஒரு உணவகத்துல இருக்கக்கூடிய உரிமையாளருக்கு நான் தான் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி பேசுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு நபர் பேசியிருக்காங்க. யதார்த்தமா பேசின நிலையில கடையை சுத்தமா வச்சுக்கோங்க, அதை தொடர்ந்து நான் கடைக்கு முன்னாடி தான் இருக்கேன், ஒரு 500 ரூபாய் மட்டும் நீங்க ஜிபே பண்ணா போதும் அப்படின்ற மாதிரி பேசுனது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. கடை உரிமையாளர் உடனே நான் இதோ உங்களை கூப்பிடுறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து உணவக உரிமையாளர் உடனடியா உணவக சங்கத்துக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. இது தொடர்பா திண்டுக்கல் நகர காவல் நிலையத்துக்கும் புகார் அளிக்கப்பட்டிருக்கு. உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி அப்படின்னு போலியா நடிச்சு பேசி பணம் பறிக்க முயன்ற சண்முக சுந்தரம் அப்படின்ற நபரை காவல்துறையினர் கைது செஞ்சிருக்காங்க அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில அந்த மர்ம நபர் உணவக உரிமையாளர் கிட்ட பேசின ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இந்த செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹாண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.